சிறைச்சாலை கதவுகளை உடைக்கிறவர். சிறைச்சாலை கதவுகளை எனக்காக கர்த்தர் திறப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் எனக்கு என்ன பண்ண போறாருன்னா, சடுதியிலே யாரும் நினையாத அந்த ராத்திரியில எனக்கு என்ன பண்ண போறாருன்னா, சடுதியில ஒரு அற்புதத்தை கர்த்தர் எனக்கு என்ன பண்ண போறார். ஆமென். உங்களுடைய உயர்வு அப்படிதான் இருக்க போகுது. உங்களுக்கு கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறது அப்படிதான் இருக்க போகுது. சடுதியில நடக்கும், திடீரென்று நடக்கும், யாரும் எதிர்பாராத நேரத்தில் நடக்கும். எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் இன்ன டேட்ல சாக போறாங்கன்னு தான் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி, யாரு சாவாங்கன்னு நினைச்சாங்களோ அவர்களை பிழைக்க பண்ணி, யார் பொழைப்பாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியா மாறுற அளவிற்கு நடத்தினவர் தான் நான் ஆராதிக்கிற கர்த்தர். ஆமென். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி காரியம் மாறுதலா முடியும்னு யாருமே யோசிக்கவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது பலிபீடத்திலிருந்து வர்ற தீர்க்க தரிசனமான வார்த்தை. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்காக செய்ய போறாரு. யாருமே இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இந்த விஷயம் இப்படி திரும்பும்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் நம்புறேன், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி திரும்பும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கர்த்தர் சடுதியிலே சந்திச்சார்ல, சவுல சடுதியில சந்திச்சு பவுலா மாத்தினார்ல, சடுதியிலே கர்த்தர் சவுல சந்திச்சு பவுலா மாத்தினார்ல, அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார், அந்த தேவன் இன்றும் வாழ்கிறார். அவர் சடுதியிலே என் காரியத்தை செய்ய போறாரு. ஹல்லேலூயா, thank you Jesus. நம்பர் 3, மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, தேவ வசனம் என்ன பண்ணிச்சாமா, நாளுக்கு நாள் பெருகிருச்சு. அப்போ அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அப்படின்னு சொன்னாலே அப்படியே நீங்க அறிக்கை செய்யணும். நம்பர் 3, மூணாவது என்ன அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவர் என்னை தினம் தினம் டெய்லி கர்த்தர் என்னை பெருக பண்ண போகிறார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்க போகுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை வந்து ஒரே நாளில் கொடுத்துட்டு கொண்டு போய் பார்சல் பண்ணி வைங்கப்பா, 1 மாசத்துக்கு போதும்பா, ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல ஆண்டவர். ஆமென். அப்படி ஒருவேளை தெரியாம எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சவங்களுக்கும் கெட்டு போயிச்சாமா. என்ன யார் ஒன்ன எடுத்துட்டு போக சொன்னா? ஆனா அதே ஆண்டவர் பாருங்க, அடுத்த நாள் ஓய்வு நாளா இருக்கிறதுனால இப்ப நாளைக்கு சேர்த்து ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் எவ்வளோ ஆண்டவர் கில்லாடி பாருங்க, எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. அது வரைக்குமே அவங்க எடுத்து வச்சது கெட்டு போயிடுச்சு. ஆனா அடுத்த நாள் ஓய்வு நாளுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எடுத்து வச்சா அதே மன்னாதான். ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணலன்னா கெட்டு போகவே இல்லை. கர்த்தர் டெய்லி அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கர்த்தர் அப்படியே அழகா கொடுக்க விரும்பினாரு. அதனால காலையில் அந்த மன்னா பொழிஞ்சிருச்சு. வெயில் வர்றதுக்கு முன்னாடி அந்த மன்னா பொழிஞ்சிருச்சாமா. அதுல ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அந்த மன்னாவுக்கு ஒரு தன்மை இருக்கு. என்ன தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னா, வெயில் அது மேல பட்டுச்சுன்னா உருகிருமா. கர்த்தர் அனுப்பின மன்னா வந்து வெயில் பட்டுச்சுன்னா உருகிருமா. ஆனா வெயில் படுறதுக்கு முன்னாடி அதை எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு பொறுக்கிடலாம். அப்படின்னா 8 மணிக்கு வெயில் வருதுன்னா 8:30 போய் மன்னாவை பொறுக்கலான்னு பார்த்தா கிடைக்காது. ஆனா காலையில 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடக்கும். அப்போ வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலையிலே அவர்களை ஆண்டு கொள்ளுவார்கள். ஓ, காலைதோறும் அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உண்மையா சொல்ல போனா வெயில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? மன்னாவை எடுத்துடணும், மன்னாவை கண்டுபிடிச்சிடணும், மன்னாவை பொறுக்கிடணும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான், அது சில நேரத்தில் கிடைக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலை. சிலர் நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு காலை தான் அவங்களுக்கு அதிகாலை. உங்களுக்கு எது அதிகாலையோ அந்த அதிகாலையில் நீங்கள் மன்னாவை ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணணும்னா, உங்கள் வாழ்க்கையினுடைய முதன்மை கர்த்தருக்கு தான். ஹல்லேலூயா. ஆமா, வேதம் மூன்றாவது சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே நாளுக்கு நாள் பெருகிற்று. ஓகே, 4, நம்பர் 4, நாலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அந்த தரிசனத்தை அவர்கள் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு
உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். அப்படின்னா நாங்கள் நிச்சயித்து கொண்டு அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியத்திற்காக கிளம்ப போறாங்க. ஆனா ஊழியத்திற்காக இவங்க கிளம்ப போகும்போது பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 டைம் 2 ஊருக்கு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ட்ரை பண்ணும் போதெல்லாம் இவங்களுக்கு என்ன வருதுன்னா, தடை வந்துட்டே இருக்குது. நீங்க அந்த வசனத்தை வாசிக்க முடியும். 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்கலாம். 6, 7. அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்த போகுது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவராலே தடை செய்யப்பட்டு. இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் டைம் இவங்க டிராவல் பண்ணலாம்னு நினைக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே அவங்களை என்ன பண்றாரு சொல்லுங்களேன், தடை பண்றாரு. நீங்க போக வேண்டாம், நீங்க இந்த இடத்துல இருங்க, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி தடை பண்றாரு. இப்ப 7வது வசனத்தை வாசிங்க. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக வெட்டாதிருந்தார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏற்கனவே இந்த டிராவல் பண்ணலான்னு நினைச்சு அவங்க நிறைய பிளான் போடுறாங்க, நிறைய திட்டம் போடுறாங்க. ஆனா அதுல என்ன வருது அப்படின்னு சொன்னா, தடை வருது. ஆவியானவர் தடை பண்றாரு. ஆசியாவுக்கு நீ போவேனாப்பா, இருப்பா. இப்போ வந்து பித்தினியாவுக்கு நீ போவேனாப்பா, ஆவியானவராலே தடை பண்ணப்படுறாங்க. ஆனா இப்போ 10வது வசனத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவருடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இப்ப ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, உன் பிரயாணத்தை நீ தொடரலான்னு சொல்லி கர்த்தர் அந்த பிரயாணத்தை குறித்து ஒரு நிச்சயத்தை கர்த்தர் ஒரு சரியான ஒரு லட்சியத்தை அவருடைய தலையின் மேல கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே இருக்கிற 4வது பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, லட்சியமே இல்லாம, ஒரு தரிசனமே இல்லாம, நிச்சயமே இல்லாம ஒரே கன்ஃபியூஸ்டா அப்படின்னு சொன்னா, அதுவா இதுவா, இப்படியா அப்படியா, இதுல பண்ணலாமா அதுல பண்ணலாமா, இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க பாருங்களேன், தடுமாற்றத்தோட இருக்கிறீங்க பாருங்களேன். எந்த இடத்துலையும் காலடியை நிச்சயமா எடுத்து வைக்க முடியல, ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்க முடியல. இது என் பாதையா, இது என் டிராவலா, இதுவா அப்படின்னு தடுமாறி குழப்பத்தோட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ உன் பிரயாணத்தை நிச்சயமாய் தொடர போகிறீர்கள், நிச்சயத்தோடு தொடர போகிறீர்கள். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென். ஆண்டவர் உங்களை இந்த பிசினஸ் கர்த்தர் நிச்சயமாய் தொடர பண்ண போகிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நிச்சயமாய் தொடர பண்ண போகிறார். இந்த திருமண காரியத்தை கர்த்தர் சரியாய் வாய்க்க பண்ணி ஒரு நிச்சயத்தோடு, இதுதான் மகனே. ஹல்லேலூயா. சிலர் ஒருவேளை யோசிக்கலாம், இது ஊழியம், எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கா, நான் ஊழியம் பண்ணணுமா, வேலை பண்ணணுமா, எனக்கு ஒண்ணுமே தெரியல, எங்க காலடி எடுத்து வைக்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு நிச்சயமே இல்லை, என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை பண்ணவா பண்ண வேண்டாமா, நிச்சயமே இல்லை. இதுவரைக்கும் உங்க மனசு அலைஞ்சிட்டே இருக்கலாம், இதுவரைக்கும் உங்க கால்கள் அலைஞ்சிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய பிரயாணத்தை நான் சாங்ஷன் பண்ணிட்டேன், உன்னுடைய தூரத்தை நான் சாங்ஷன் பண்ணிட்டேன். இனி உனக்கு தடுமாற்றம் வேண்டாம், நீ புறப்பட்டு போ. உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. உன்னுடைய வாடியை நான் வாய்க்க பண்ணி விட்டேன், உன்னுடைய பாதையை நான் வாய்க்க பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்க போறாரு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயத்தை தர போறாரு. எல்லாரும் எதுக்கு ஜெபம் பண்ண போறோம்? கேட்கல? சத்தமா நிச்சயத்தை தர போறோம். கர்த்தர் தர போறாரு. இந்த நிச்சயம் அப்படின்றது வந்து ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒன்று. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கோயம்புத்தூர் ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஊழியத்துல தான் இருந்தேன். ஆனா என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு கன்ஃபார்ம் இல்லை, ஒரு நிச்சயம் இல்லை. இது இந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன ஊழியத்தை வைக்கிறாரு, இதுதான் எதிர்கால ஊழியம், இப்படிதான் கொண்டு போகணும், இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் அப்படின்ற ஒரு சரியான ஒரு அந்த கிரிப்பே இல்லாம இருந்துச்சு, அந்த நிச்சயமே இல்லாம இருந்துச்சு. ஆனா இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே செய்த ஊழியத்திலே இருந்ததை விட பெரிய பாடுகள் எல்லாம் கடந்து வந்திருந்தோம், பெரிய பாடுகளுக்குள்ள எல்லாம் போனேன். ஆனா மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு சொல்லுங்களேன்? மனதுக்குள்ள ஒரு கன்ஃபார்ம் இருந்துச்சு, ஒரு நிச்சயம் இருந்துச்சு. என்ன நிச்சயம் அப்படின்னு சொன்னா, இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற, இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியம். அந்த நிச்சயம். எத்தனையோ பேர் என்ன கூப்பிட்டுருக்காங்க,
எத்தனையோ பேர் கூப்பிட்டுருக்காங்க. எங்க கன்னியாகுமரி ஊர்ல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஊழியக்காரர் வந்து என்ன ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, இல்ல நீங்க வேற எங்கேயும் போக கூடாது, இங்க தான் நீங்க வரணும். இது ஆண்டவர் வந்து உங்களை நம்ம ஊர்ல தான் வச்சிருக்கிறாரு, நீங்க வந்துருங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு பண்ணிடுறோம் அப்படின்னு. உங்களுக்கு மேரேஜ் எல்லாம் நானே பார்த்துட்டேன். என்னென்னமோ அவர் எவ்வளோ, எனக்கு அவருடைய வார்த்தையை தட்டவே முடியல. அந்த அளவிற்கு பாசமான ஒரு மனுஷன். அப்படின்னா இந்த லேண்டு இவ்வளோ இடம் இருக்குது, இந்த சர்ச் இருக்குது, இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. அங்கே போய் நீ நியூ மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு தொடக்கத்தில் வந்து எவ்வளோ ரிஸ்க்கு, அதை ஜனங்களை கொண்டு வரதுக்கு எவ்வளோ பெரிய ரிஸ்க், அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் இந்த மாதிரி தப்பான ஒரு முடிவு எடுத்துடாதீங்க, இதுதான் கர்த்தருடைய நடத்துதல் அப்படின்னலாம் அவங்க சொன்னாங்க. ஆனால் என்னமோ தெரில, அந்த டைமில் ஒரு தைரியத்தை ஆண்டவர் தந்தார். அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க சொன்னதுக்கும் இதுக்கும் பயங்கரமான பாடு. இங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஆனால் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு நிச்சயம் இருந்துச்சு, ஒரு கன்ஃபார்ம் இருந்துச்சு. நான் நம்புறேன் பிரதர், குழம்பி போயிருக்கிறீங்கல்ல சிஸ்டர், குழம்பி போயிருக்கிறீங்கல்ல, இந்த 100 நாள் ஜெபம் முடிக்கிறதுக்குள்ள கர்த்தர் உங்களை ஒரு நிச்சயமான ஒரு இடத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்துவார், ஒரு கன்ஃபார்மான இடத்திற்கு நேராய் நடத்துவார். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி. இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் என் தலையின் மேல நிறைவேறுவதற்கு இப்போ அந்த வாலிப தங்கச்சி மேல, தம்பி மேல ஆண்டவருடைய மகத்துவமான கிருபை இறங்கட்டும். கேளுங்க, முழு பலத்தோடு கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி. இந்த வார்த்தையில யாரெல்லாம் தகர்க்கப்பட்டு கிடக்குறீங்களோ, பா என் பிள்ளை நிச்சயமே இல்லாம ஓடுதுப்பா, என் பொண்ணு நிச்சயமே இல்லாம ஓடுதுப்பா, அலைஞ்சிட்டே திரிகிறான், கன்ஃபார்மா தெரியல, இதுவா அதுவா எதுனே தெரியல. ஆனா இப்போ கரங்களை பிடிச்சு நடத்துகிற கர்த்தர், கைகளை பிடிச்சு நடத்துகிற கர்த்தர், இப்போ அந்த மகத்துவத்தை, என் வேலையில் ஒரு திருப்தி எனக்கு வேணும், என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு திருப்தி வேணும், ஆண்டவரே இதுல எனக்கு ஒரு திருப்தி வேணும். ஜெபம் பண்ண கர்த்தர் தருவார். ஹalleluya. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் போது நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு, கிறிஸ்துவின் போது நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு. பாடும் சோர்ந்து சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உபத்திரவம். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய வேலைக்காரனிடத்தில் ஆபிரகாம் சொல்லிட்டு போறாரு, நீ போ, நீ என் பிள்ளைக்கு ஒரு பெண்ணை நீ வரும்போது கூட்டிட்டு வா, ஆனா நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன், நீ போகிற காரியம் வாய்க்கும், நீ வரும்போது வெற்றியோட திரும்பி வருவ, நிச்சயத்தோட திரும்பி வருவ. ஹalleluya. ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா 10 ஒட்டகம் வருது. அந்த 10 ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்தில் யார் வர்றாருன்னா ரெபேக்கா வர்றாங்க. ஹalleluya. அந்த வீடு போய் சேர்றதுக்கு முன்னாடி வேலைக்காரன் ஜெபம் பண்ணிட்டே போறாரு. என்ன ஜெபம் பண்ணிட்டு போறாருன்னா, ஆண்டவரே என் எஜமானுடைய மகனுக்கு பொண்ணு கேட்டிருக்கிறாங்க, எனக்கு என்ன பண்றேனே தெரியல, அவருக்கு பொண்ணு பார்க்குற அளவுக்கு, அதுவும் கூட்டிட்டு வர அளவுக்கு நான் தகுதியான்னு தெரியல, ஆனா உங்களுக்கு சித்தமா இருந்தா நான் எந்த வீட்லையும் போய் பொண்ணே கேட்கறதுக்குள்ளாடி பொண்ணு என்ன பண்ணணும், பொண்ணு என்ன தேடி வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு போறாரு. ஜெபம் பண்ணிட்டு போனா ஒரு கிணத்துக்கு பக்கத்துல கொண்டு ஒட்டகங்களை நிறுத்திட்டு தேடுனா ரெபேக்கா பாருங்க குடத்தை தூக்கிட்டு நடந்து வர்றா. உடனே ஒரு அடையாளம் கேட்கிறாரு, நான் சும்மாலாம் செலக்ட் பண்ணிட மாட்டேன், நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்பேன், எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி குடிக்க முடியுமான்னு கேட்பேன், ஆனா அந்த பொண்ணு உங்களுக்கு குடிக்க கொடுக்கறது மட்டும் இல்ல, ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லணும். இது எவ்வளவு பெரிய டாஸ்க். இது நம்ம காலத்துல நடக்குமா சொல்லுங்க? இப்ப இருக்கிற ஒரு பாப்பாவை பார்த்து இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனா அது நடக்குமான்னு எனக்கு தெரியல.
இப்போ நம்ம அப்படி ஜெபம் பண்ணிட்டு போனா உங்களுக்கு கஷ்டப்பட்டு தானே கீழே இருந்து ஏறி எடுத்து வந்துடணுமா? வேணும்னா போய் வேணும்னா குடிங்க, இல்லைன்னா கடையில் போய் வாங்கி குடிங்க. அதுவும் கிணத்துக்குள்ள படி இருக்கும். ஒரு குடம் தண்ணியை எடுத்துட்டு மேலே வர்றதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த குடத்துல இருக்கிற தண்ணியை நம்ம பக்கத்தில் யாராவது கட்டட வேலை செய்கிறவங்களுக்கு பாருங்க, தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ கட்டட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் போய் பக்கத்தில் போய் ஒரு தண்ணி கிடைக்க முடியுமாண்ணா? தண்ணிக்கே நான் ரொம்ப தூரம் போகிறேங்க அப்படின்னு குடிக்கிறதுக்கு சில தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ரெபேக்காள் சொல்கிற அதுதான் கர்த்தருடைய நடத்துதல், அதான் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் எவ்வளோ அழகாக கைட் பண்ணுறாரு பாருங்களேன். இல்லை இல்லை உங்களுக்கு நான் கொடுப்பேன், உங்கள் ஒட்டகங்களுக்கும். ஒரு ஒட்டகம் எத்தனை குடம் தண்ணி குடிக்கும்? அத்தனை ஒட்டகத்திற்கும். உடனே செலக்ட் பண்ணிட்டாரு. அவ்வளோதான்டா, கிடைச்சிருச்சுடா. இதை விட பெரிய நல்ல பொண்ணு எங்கே இருக்குது? ஆமென். சில நேரத்தில் நம்முடைய கீழ்ப்படிதலை, சில நேரத்தில் நம்முடைய அந்த மற்றவர்களுக்கு செய்கிற உதவி வந்து கர்த்தர் கனம் பண்ணுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். விசேஷமாக சிஸ்டர்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு என்ன ஆவியை ஆண்டவர் தரணும்னா பணிவிடையின் ஆவியை உங்களுக்கு தரணும். ஆமென். கல்யாணம் பண்ணின ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் என்ன ஜெபம் பண்ணணும்னா, நான் சாகிற வரைக்கும் என் கணவனாருக்கு பணிவிடை செய்கிறதுக்கு எனக்கு பலன் தாருங்கன்னு கேட்கணும். நீங்கள் கேட்டால் அப்படி கேட்குற மாதிரி தெரியலையே, உங்கள் சத்தத்தை கேட்டால் அப்படி தெரிகிற மாதிரி இல்லை. பாஸ்டர் கொஞ்சம் மாற்றி ஜெபம் பண்ணுங்க. அவர் ஜெபம் பண்ணால் நல்லா இருக்கும். ஆண்டவரே, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என் மனைவிக்கு நான் பணிவிடை செய்வதற்கு எனக்கு பலன் தாரும் அப்படின்னு கொஞ்சம் ஜெபத்தை மாற்றி பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, ஆண்டவர் வந்து நம்ம மேலே கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அபிஷேகமே என்ன அபிஷேகம்னா கர்த்தர் பணிவிடையின் ஆவி. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது பலத்துக்கு சம்பந்தப்பட்டது. இந்த உலகத்திலே ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கை என்ன தெரியுமா? நோயா படுத்து கிடக்கிறது, பலவீனமா. அப்படின்னா ஆண்டவரே அனுமதிச்சு, ஆண்டவரே விஸ்லிங் வருது கொஞ்சம் கம்மி. ஆண்டவரே சில நேரத்தில் வந்து ஒருவேளை அனுமதிக்கலாம், கர்த்தரே ஒருவேளை அனுமதிக்கலாம். அந்த மாதிரி வியாதிப்படுறது பரவாயில்ல. ஆனால் நம்முடைய சோம்பேறித்தனத்தினால நம்ம பலவீனப்படக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆபிரகாமனுடைய ஊழியக்காரனுக்கு ஒன்னே ஒன்றும் தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, என் பிரயாணத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணினார். இதுதான் என்னுடைய எஜமானருக்கு ஏற்ற பொண்ணு. அது மனசுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இன்னொரு பொண்ணை பார்க்கலான்னு தோணல, இன்னொரு வீட்டுக்கு போலான்னு, இன்னொரு ஜபம் பண்ணலான்னு தோணல. அவ்வளவுதான், பிக்ஸ் பண்ணி வீட்டுக்கு போயாச்சு. வரையாமா கூட அந்த பொண்ணும் என்ன பண்ணுது, கிளம்புறேன். என்ன ஆண்டவருடைய நடத்துதல். அந்த பையனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் உயரமா குள்ளமா, மூக்கு பெருசா சின்னதா, அவன் வாய் பெருசா இருக்குமா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் எதுவுமே தெரியாது. வர்றியான்னு கேட்டா போலாம் அப்படின்னு சொல்றதுக்கு, அதுதான் யார் வாய்த்த பிரயாணம்னா கர்த்தர் வாய்த்த பிரயாணம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்க தலை மேல இனி எப்படி நீங்க ஓட போறீங்கன்னா நிச்சயத்தோடு ஓட போறீங்க. சொல்லுங்க, தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உண்மையிலே இந்த வார்த்தை எனக்கு தான்ப்பா, என் பிள்ளைகளுக்கு தான்ப்பா. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு ஆண்டவரே, எனக்கு ரொம்ப மாறுதலா இருக்கு ஆண்டவரே. எனக்கு நிச்சயமே இல்லாம எனக்கு ஓடுறது மாதிரி இருக்குது. இவங்களோட கண்டினியூ பண்ணலாமா, விடலாமா, நான் நிக்கலாமா, என்னென்னமோ எனக்கு தோணுதுப்பா. எத்தனை நாள் இதோட ஓட போறேன், எத்தனை நாள் இந்த இடத்துல இருக்க போறேன்? இதுதான் என்னுடைய எதிர்காலமா, இதுதான் என்னுடைய வாழ்க்கையா, இதுதான் ஆண்டவர் நியமிச்சதா? இப்படி பல எண்ணங்கள் எனக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஆனா இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாய் நீர் பேசுகிற வார்த்தை உண்மையானால் நானும் என் பிள்ளைகளும் நிச்சயத்தோடு ஓடக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. நன்றியப்பா, நன்றி.